ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே முத்துக்கிட்ட லேடி மேஸ்திரி ஒரு பெட்ரூமும் பாத்ரூமும் கட்டுறதுக்கு 2,40,000 ஆகும்னு சொன்ன உடனே நான் வெளியே விசாரித்தேன், அவ்வளோதான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த அமௌண்ட்லேயே பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவீங்களான்னு சொன்னோடனே அடுத்து மலகாலம் வருது இல்லாமல் அதனால் நான் சீக்கிரம் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்வேதா முத்து மீனாவை பார்த்து, நான் ஒவ்வொரு தடவையும் உங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் வெளியே படுத்திருப்பீங்க, அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் உங்களுக்குன்னு ரூம் கட்ட போகிறீங்களா, அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்ன உடனே ரவியும், ஆமாண்ணே இப்போ தான் உங்களுக்கு தனியாக ரூம் கிடச்சிருக்கு, ஆனால் மனோஜ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதையும் கண்டிப்பாக அம்மா வாங்கிடுவாங்க, அதனால நீங்கள் ரூம் கட்டணும்னு நினச்சது ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு சொல்கிறாங்க. கீழே அவங்க வீட்டுக்கு வந்து பணத்தை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த நேரத்தில் மனோஜ் கிண்டல் பண்ணுறாங்க, என்னடா அந்த 100 ஏக்கரை நீங்கள் கலந்து கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் ரொம்ப பண்ணாத, நாங்கள் கண்டிப்பாக மேலே ரூம் கட்டிடுவோன்னு சொன்ன உடனே இதைத்தான் நீ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே ரவி கடுப்பாகி, டே இந்த வீடு இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான், அதனால கொஞ்சம் ஒழுங்காக அமைதியாருன்னு சொல்லி திட்டுறாங்க. முத்து மீனாவும் பணத்தை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம், எங்கள் அப்பா இருந்தால் எங்கள் அப்பா கையால் தான் கொடுக்க சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மான்னு சொல்கிறதுக்குள்ளே என்னெல்லாம் இதில் இழுக்காதடா, நான்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. உடனே மீனா அத்தை கையால் கொடுக்கலான்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே அதை ஸ்ருதி பார்த்துட்டு, அத்தை கையால் தானே கொடுக்கணும், ஆன்ட்டி கையால் கொடுத்தா நீங்கள் சந்தோஷப்படுவீங்கல்ல, இருங்க நான் ஆன்ட்டியை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து, ஆன்ட்டி நம்ம விஜயா விலாக்ஸ்ன்னு எடுப்போம், அதில் டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம், உங்களுக்கு ரீச் நல்லா கிடைக்கும், அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக நீங்கள் காசு கொடுக்குற மாதிரி நம்ம அப்படியே வீடியோ போடுவோம், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப பாராட்டுவாங்க, நீங்கள் உடனே ரீச் ஆயிடுவீங்கன்னு சொன்ன உடனே விஜய், அந்த காசை நான் தான் உண்மையாகவே கொடுக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே, அது பார்க்குறவங்களுக்கு தெரியவா போகுது, நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுங்க ஆன்ட்டி, அதெல்லாம் செம்மையாக ரீச் ஆவீங்கன்னு சொல்லி ஆசை கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற வீடியோ நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பணமும் கிடைக்கும்னு சொன்ன உடனே, என்னது பணம் கிடைக்குமா, ஆமாம் நான் இப்போ தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், இப்போ நான் மறுபடியும் போனால் அவங்க ஓகே சொல்லுவாங்களான்னு சொல்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆன்ட்டி, நீங்கள் வாங்க ஆன்ட்டின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. வெளியே வந்தோடனே நான் பணத்தை என் கையால் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்ட உடனே மனோஜுக்கு இங்கே பொறுக்கலை, இன்னுமா எப்படி சொல்கிறீங்கன்னு, எல்லாம் எனக்கு தெரியும், கொஞ்சம் அமைதியாக இருறான்னு சொல்லிட்டு கிட்ட பணத்தை வாங்கி மேஸ்திரி அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அதை ஸ்ருதி வீடியோ எடுக்கிறாங்க. உடனே ஸ்வேதா, என்ன வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னு சொன்னோடனே, இல்லை எல்லாம் ஒரு மெமரி தானே, அதுக்காக தான் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. விஜயா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பணத்தை கொடுத்துட்டு இருக்கும்போதே, என் பையனும் மருமகளும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு கட்டுறாங்க, ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக நல்லபடியாக பண்ணி கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் என் மருமக மீனாலாம் 1/2 மணி நேரத்தில் 5 முழம் பூனால் அசால்ட்டாக கட்டி முடிப்பா, அதுவும் இல்லாமல் என் பையன் 8 வண்டி வச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறிட்டு இருக்கான்னு சொல்லி பெருமையாக சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி, வீடியோ ஓகே ஆன்ட்டின்னு சொன்ன உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி அப்படியே மாறிட்டாங்க விஜயா. கொடுத்தாச்சுல்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ரூம்குள்ளே போயிடுறாங்க. உடனே மனோஜ் அவன் வெளியே ஓடிடுறாங்க. ஸ்வேதாவுக்கு தான் ஒன்றும் புரியல, ஆன்ட்டியை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் மீனாவோட அம்மா ரேகாவுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து மீனா வராங்க. வந்து சீதாவை பார்த்து, உன் ஹஸ்பண்ட் எதுவும் ஃபோன் பண்ணாங்களா இல்லை வந்தாங்களான்னு சொல்லி கேட்ட உடனே, வரலாம் இல்லை மாமா, ஆனால் ஃபோன் பண்ணாங்க, மன்னிப்பெல்லாம் எதுவும் கேட்கல மாமா, ஆனால் சீக்கிரமாக நான் எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அப்படி சீக்கிரமாக இங்கே வராட்டினா என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி மிரட்டாரு மாமா அப்படின்னு சொன்ன உடனே, இன்னும் அதிகாரத்தோணில் தான் இருக்காரா, அவர் இங்கே மன்னிப்பு கேட்குறாரா, அப்போ நம்ம போய்க்கலாம், இப்போ நீ எதுவும் சொல்லாத அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேகா பக்கத்தில் இருந்துக்கிட்டு, அதான் வீட்டுக்கு அவங்க கூப்பிட்றாங்கல்ல, அங்கே போய் நம்ம அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள அங்கே விட்டுட்டு வரலாம்னு சொன்ன உடனே முத்து வேகமாக, அதெல்லாம் முடியாதுப்பா, அவர் இங்கே வந்து மன்னிப்பு கேட்டால் தான் இருக்கும், இதே தான் அங்கே நம்ம கொண்டு போய் விட்டோன்னா சீதாவோட அருமையாக அவளுக்கு தெரியாமல் போயிடும்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சிந்தாமணி அழுதுகிட்டே வராங்க. உடனே ரேகாவும், என்னம்மா ஏன் அழுகிற, உள்ளவா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வராங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் சிந்தாமணி ரேகாவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு அவங்க ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணுறாங்க. உடனே ரேகா, என்னமாச்சு ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலின்னு சொன்ன உடனே, ஏம்மா என்னாச்சு, அப்பாவுக்கு ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஆச்சுன்னு உடனே, நீ போனதுலேருந்தே அப்பா ரொம்ப மனசு கஷ்டத்துலேயே தான் இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா டாக்டர்ஸ் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டாங்க, இப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம், நீ கொஞ்சம் வந்து பார்த்தேன்னா அப்பாவுக்கு ஆறுதலாக இருக்கும், வீட்டுக்கு வாயேம்மான்னு சொல்கிறாங்க. ரேகா உடனே அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு மீனாவோட அம்மா, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு, என் பொண்ணு என் ஹஸ்பண்டை பார்த்தா கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிருவாங்க, தயவுசெய்து ரேகாவை என் கூட கொஞ்சம் அனுப்பி வைங்களேன்னு சொல்லி, ஹஸ்பண்டும் நானும் இத்தனை வருஷமாக பிரிஞ்சு தான் இருந்தோம், இப்போ கொஞ்சம் நாளாக தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம், ஆனால் என் தாலிக்கு எதுவும் ஆயிருமோன்னு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, அவரை இழந்துருவேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் தயவுசெய்து என் பொண்ணு சொல்லிட்டு, இல்லை என் உங்கள் மருமகளை எனக்கு கூட கொஞ்சம் அனுப்பி வைங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. புதுசாக யாரும் சீரியல் பார்த்தாங்கன்னா இவங்க எவ்வளோ அழுகுறாங்க, அவங்க பொண்ணை கொஞ்சம் அனுப்பி தான் வைங்களேன்ற மாதிரி தான் இருக்கும், அந்தளவுக்கு ஆக்டிங் பண்ணுறாங்க. மீனாவோட அம்மாவும், நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லைங்க, உங்கள் பொண்ணு ரேகா, நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே முத்து சத்யாவை பார்த்து, அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல, ரேகாவை கூப்பிட்டு போயிட்டு அவங்க உங்கள் மாமாவை பார்த்துட்டு வாங்கடான்னு சொல்கிறாங்க. உடனே ரேகாவையும் சத்யாவையும் இப்போயே நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மீனாவோட அம்மா ரேகாவை பார்த்து, சீக்கிரமாக போயிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, எங்கே போனால் வரமாட்டாங்களோன்னு சொல்லிட்டு அழுத்தி சொல்கிறாங்கப்பா.
எல்லாரும் போனதுக்கப்புறம் முத்து மீனா கிட்ட அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமான்னு சொன்ன உடனே அவங்க ஹஸ்பண்ட் விஷயத்தில் போய் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நம்புறேன்னு சொன்ன உடனே எனக்கு என்னமோ இதுவரையும் நம்பிக்கை இல்லை. சப்போஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா அது கஷ்டமாக இருக்குமேன்றதுக்காக தான் அவங்கள அனுப்பி வச்சிருக்கேன். சரி வந்துருவாங்கல்ல பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனு மனோஜ் அவங்க கடையில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜோசியர் ஏன் சார் இவ்வளோ சோகமாக ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி கணத்தில் கை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே என்னத்த சார் சொல்ல பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே ஜீவாவும் மொட்டை பாசும் சார் நம்ம என்ன டெய்லி வாங்குறதுக்கு என்ன மளிகை கடையாக வச்சுருக்கோம். சீசன் டைமில் தான் சார் எல்லாருமே வருவாங்க. முகூர்த்த டைம் மட்டும் வரட்டும். நம்ம கடையில் எப்படி கூட்டம் பிச்சுக்க போகுது பாருங்கன்னு சொன்ன உடனே ஜீவா இப்போ கல்யாண வீட்டில் எல்லா பொண்ணு மாப்பிள்ளையுமே பணமாக கொடுத்துருங்க, பொருள் எல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ யார் சார் பொருளெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே ஜோசியக்காரு அப்போ உங்கள் கல்யாணத்துக்கு அப்படி பண்ணிடலான்னு சொன்ன உடனே என் கல்யாணத்துக்கெல்லாம் அப்படி பண்ண வேண்டாம், சொல்ல போனால் நீங்களே வர வேணான்னு சொன்ன உடனே ஜோசியக்காரு ஏமா அப்படி சொல்கிறேன்னு கேட்குறதுக்குள்ள மனோஜ் சார் இப்போ அவள் கல்யாணமா முக்கியம், நானே கடுப்பில் இருக்கேன்னு சொன்ன உடனே உனக்கு என்னப்பா 2 பொண்டாட்டி வச்சிருக்க அப்புறம் ஏன் கடுப்பாக இருக்கான்னு சொன்ன உடனே அதாண்டா என் பிரச்சனையே. இந்த பக்கம் என்னடானா ரோஹிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அந்த பக்கம் என்னடானா அதை தெரியாமல் நான் இங்கே கல்யாணம் வேற பண்ணிட்டேன், ரொம்ப டென்ஷன் இருக்குது சார், எங்கே ஜெயிலில் மாட்டிக்குவானோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஜீவா அதெல்லாம் நீங்கள் மாட்ட மாட்டீங்க சார், கவலைப்படாதீங்க, எங்களுக்கு சம்பளம் காசு வேற கொடுக்கணும், அதுக்கு இடையிலலாம் நீங்கள் மாட்டக்கூடாது அப்படின்றாங்க. உடனே மொட்டை பாஸ் 2 மாதமாக நீ எங்களுக்கு சம்பளமே கொடுக்கல, இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு சொன்ன உடனே மனோஜ் ஜோசியரை பார்த்து என் கட்டத்தில் எதுவும் நான் என் கடையில் ஸ்ட்ரைக்கு நடக்க போகிற மாதிரி காமிக்குதான்னு சொன்ன உடனே உன் கட்டத்தில் எதுவும் காமிக்கல, ஆனால் உன் கூட இருக்கவங்களோட ஆளுங்களோட எண்ணமும் செயலியும் வச்சு தான் நம்ம சொல்ல முடியுதுன்னு சொன்ன உடனே மனோஜ் ரொம்ப பவ்யமாக மொட்டை பார்த்து நம்ம என்ன அப்படியே பழகி இருக்கோம், என் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும்ல, கடையே இப்போ ரொட்டேஷனில் தான் போயிட்டுருக்கு, கடை வாடகை கரண்ட் பில்லு மிச்சம் வர்ற காசும் அந்த கேஸுக்குன்னே போயிடுது, அதனால என் கொஞ்சம் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே கையில் என்னைக்கு தாயா காசு இருந்திருக்கு, அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக 2 மாதம் பாக்கி எங்களுக்கு வந்து ஆகணும், இல்லாட்டினா நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்றாங்க. பாஸ் அவர் பங்குக்கு ஐடியா கொடுக்குறேன்னு அதான் நீ பெரிய இடத்துல இப்போ பொண்ணு எடுத்திருக்கேல கனகாவோட அம்மாட்ட கேட்க வேண்டியதானேன்னு சொன்ன உடனே மனோஜ் அவங்க டிவோர்ஸ் தராமல் 1 ரூபா தரமாட்டாங்க, நம்ம நார்மலாக போய் கேட்டோன்னு வச்சுக்கவேன் டிவோர்ஸ் ஆகட்டும் மொத்த பணமும் உங்களுக்கு தானே சொல்லி உஷாராக பேசுவாங்க அப்படின்றாங்க. மனோஜ் உன்ட்ட அந்த மாதிரி உஷாராக பேசாமல் இருந்தால் நீ அப்பயே அவங்களையும் மொட்டை அடிச்சிருக்க மாட்டேன்ற மாதிரி தான் நமக்கு இருக்கும். மொட்டை பஸ் அப்போ நீ சீக்கிரம் அவங்கள டிவோர்ஸ் பண்ண வேண்டியதானேன்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் எங்கே அந்த ரோஹிணி தான் டிவோர்ஸ் தரமாட்டாள்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரோஹிணி வர்றாங்க. அதை பார்த்துட்டு மொட்டை பஸ் பாருங்கள் உங்களோட ஒய்ஃபே வந்துட்டாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு 100 ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. நீ மனோஜ் கிட்ட வந்த உடனே எல்லாரும் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக பேசுவீங்க, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ரோஹிணி மனோஜை பார்த்து நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இடையில ஒரு பர்சனலும் இல்லை அப்படின்னு மனோஜ் சொன்ன உடனே ரோஹிணி கோவமா என் வயிற்றுல உன் குழந்தை வளர்ந்து அதை மறந்துடாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் ப்ரெக்னென்சிக்காக பேக்கேஜ் ஒன்று போட்டிருக்கேன், அதில் 1,25,000 ரூபா கட்டியிருக்கேன், இது நார்மல் டெலிவரிக்காக தான், சிசேரியன்னா இன்னும் அதிகமாகும்னு சொல்கிறாங்கன்னு சொன்ன உடனே மனோஜ் அதான் பணம் கட்டிட்டேல அப்புறம் எதுக்கு என்கிட்ட இதை பற்றியெல்லாம் பேசுகிறேன்னு சொன்ன உடனே ரோஹிணியும் நான் அதை சொல்கிறக்காக மட்டும் வரல, ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் எனக்காக ஸ்கேன் எடுப்பாங்க, அதை பார்க்குறதுக்கு நீயும் வரேன்னு சொன்ன உடனே நான் எதுக்கு வரணும்னு கேட்குறாங்க. இந்த வயிற்றில் வளர்றது உன் குழந்தை, அப்போ நீ தாண்டா வரணும் அப்படின்றாங்க. உனக்கு கொஞ்சமாவது உன் குழந்தை மேலே ஏதாவது அக்கறை பாசம் ஏதாவது இருக்காடா, நீ கண்டிப்பாக வர்ற அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. மனோஜ் இதெல்லாம் கேட்டு திருன்னு முழிக்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோடு முடியுது. நாளைக்கு எபிசோடில் ஸ்ருதி விஜயா கிட்ட மேலே முத்துவும் மீனாவும் அவங்க ரூம் கட்டுறதுக்காக கல் வச்சு சாமி கும்பிட போகிறாங்க, அதனால நீங்கள் போய் அதை வச்சு கும்பிடுற மாதிரி வீடியோ போட்டால் ரீச் ஆகும், வாங்க போய் பண்ணலான்னு சொன்ன உடனே விஜயாவும் அவங்க தான் நம்மளை கூப்பிடவே இல்லையே அப்புறம் எப்படி நம்ம போகிறதுன்னு சொன்ன உடனே அதெல்லாம் அவங்க கூப்பிடாட்டினாலும் நம்ம போகலாம், ரீச் ஆகணும் இல்லைன்னு சொன்ன உடனே அவங்களும் போகிறத பற்றி யோசிக்கிறாங்க. இதோட ப்ரோமோ முடியுது. ரோஹிணி கிட்ட செக்அப் போகும்போது கனகா வீட்டில் மாட்டுவாங்களா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.